நதிக்கரையின் மாற்றம். தென்னிந்தியாவின் ஓர் அழகிய சிறிய கிராமம் விழுப்புரம் நதிக்கரை. அந்த கிராமம் முழுவதும் பசுமையாக நடுவே ஓடும் நதி உயிர் மூச்சைப் போல இருந்தது. அந்த நதிக்கரையில் 5 பேர் வாழ்ந்தனர். முருகன் ஒரு விவசாயி, மீனா அவரது மனைவி, செல்வா அவர்களின் மகன், ஐயர் கிராமத்தின் பள்ளி ஆசிரியர், குமாரி பள்ளி மாணவி, செல்வாவின் நண்பி. முருகன் தினமும் நதியிலிருந்து தண்ணீர் எடுத்து வயலில் பாசனம் செய்வார். நதி அவருக்கு தாயைப் போல, இந்த நதிதான் நம்ம வாழ்வாதாரம் என்று அவர் எப்போதும் கூறுவார். மீனா அந்த நதிக்கரையில் துணி துவைப்பதும் குழந்தைகளுடன் விளையாடுவதும் வழக்கம். ஒரு வருடம் கோடை கடுமையாக வந்தது. மழை பெய்யவில்லை. நதி மெதுவாக வறண்டு போகத் தொடங்கியது. செல்வா நதிக்கரையில் நின்று பார்த்தான். ஓடிய நீர் இப்போது மணல் துகளாகி இருந்தது. கிராமத்தினர் பதட்டத்தில். ஐயர் கிராமத்தில் கூட்டம் வைத்தார். நதி வற்றினால் நாமும் வற்றிவிடுவோம், ஏதாவது செய்ய வேண்டும் என்றார். செல்வா, குமாரி இருவரும் தங்கள் பள்ளியில் சுற்றுச்சூழல் திட்டம் பற்றி சொல்லி மரங்கள் நடும் திட்டம் தொடங்கினார்கள். அவர்கள் சிறுவர்கள் என்றாலும் மனதில் பெரிய எண்ணம். முருகன் முதலில் சந்தேகத்துடன் இருந்தார். சிறுவர்கள் நடும் மரத்தால் நதி திரும்புமா என்று கேட்டார். ஆனால் சில மரங்களில் மழை சிறிது பெய்தது. மரங்கள் பச்சையாக முளைத்தன. நதிக்கரையில் மீண்டும் தண்ணீர் தேங்க ஆரம்பித்தது. அந்த நாளில் முருகன் நதிக்கரையில் நின்று சிந்தித்தார். மாற்றம் பெரியவர்களிடம்தான் வரவேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனால் இப்போ குழந்தைகள்தான் நம்மை கற்றுக் கொடுக்கிறார்கள் என்றார். மீனா புன்னகையுடன் பார்த்தாள். சில மாதங்கள் கழித்து நதி மீண்டும் ஓடத் தொடங்கியது. நதியின் ஓசையில் கிராமத்தின் சிரிப்பு கலந்து ஒலித்தது. ஐயர் அந்த குழந்தைகளின் முன்னிலையில் கூறினார், இந்த நதி மீண்டும் உயிர்த்தது. ஆனால் உண்மையில் உயிர்த்தது நம்ம மனசு. அன்றிலிருந்து விழுப்புரம் நதிக்கரை கிராமம் பச்சை கிராமம் என அறியப்பட்டது. அந்த சிறிய மாற்றம் 2 குழந்தைகளின் சிந்தனை ஒரு முழு கிராமத்தின் வாழ்வை மாற்றியது.